அது வெள்ளை நிறத்தில் இருப்பது சிறந்ததாகும். திர்மிதி, அபூதாவுத் போன்ற கிரந்தங்களிலே பதிவாகியுள்ளது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், இல்பசு மின் சியாபிக்குமுல் பீல், உங்களுடைய ஆடைகளிலே இருந்து வெள்ளை ஆடைகளை அணியுங்கள். ஃபஇன்னஹா மின் கைரி சியாபிக்கும், ஏனென்றால் அதுவே உங்களுடைய ஆடைகளிலே சிறந்ததாகும். வ கஃபினு ஃபீஹா மௌத்தாக்கும், அதிலேயே உங்களிலே இறந்தவர்களுக்கும் கஃனிடுங்கள். அடுத்து சில மையத்து வீடுகளிலே சில மையத்தை தக்பீர் கட்டி வைப்பார்கள். இதை மார்க்கமாக செய்யக்கூடிய ஒரு காட்சியை நாம் பார்க்கின்றோம். இப்படி மையத்துக்கு தக்பீர் கட்டித்தான் வைக்க வேண்டும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களுக்கு வழிகாட்டவில்லை. அடுத்து மையத்து வீடுகளிலே பத்தி பத்துவார்கள், சாம்பராணி போடுவார்கள். இவைகள் எல்லாம் அதாவது வணக்கத்திற்காக இல்லாமல் துர்நாற்றம் வராமல் இருப்பதற்காக வேண்டி என்ன செய்யலாம், நாங்கள் பாவிக்கலாம். அடுத்து ஒவ்வொருவருக்கும் அவருடைய உடம்பை பொறுத்து கஃன் துணியை நாங்கள் வெட்ட வேண்டும். உதாரணமாக என்னை போன்ற உயரமுள்ள ஒரு மனிதருக்கு கஃன் துணியை வெட்ட வேண்டும் என்று சொன்னால், இப்போ உதாரணமாக என்னுடைய உயரத்தை நாம் ஒருவருடைய உயரத்தை அளப்பது எப்படி என்று சொன்னால், அவருடைய 2 கைகளையும் நீட்டினால் வார அளவுதான் உயரம். எனவே என்னுடைய உயரத்தை அளப்பதற்காக வேண்டி நான் என்னுடைய கையை நீட்டினால், இப்போ நீட்டி என்னுடைய உயரத்தை பார்ப்போம், எனக்கு கஃன் செஞ்சு பார்ப்போம். இது 60 இன்ச்சஸ்னா, 60 இன்ச்சஸ் 6, 66 இன்ச்சஸ் வருது. எத்தனை இன்ச்சஸ் வருது? 66 இன்ச்சஸ். அப்படி என்றால் நான் 5.5 அடி உயரம், அப்படிதானே? நான் 5.5 அடி உயரம். அடுத்து காலுக்கு ஒரு அடி கூட எடுக்க வேண்டும், தலைக்கு ஒரு அடி கூட எடுக்க வேண்டும். அப்போ எத்தனை? 66 + 24 90 இன்ச்சஸ். 90 இன்ச்சஸ் வருது. அதே போன்று 45 இன்ச்சஸ், பொதுவாக அப்படித்தான் புடவைகள் வருவது. 45 இன்ச்சஸ் அகலமான புடவையாக இருக்க வேண்டும். அப்போ 90 இன்ச்சஸ் நீளம், 45 இன்ச்சஸ் அகலமான வெள்ளை நிறத்திலே 3 துணிகள் தேவைப்படும். அடுத்து 6 பட்டி துண்டுகளை நாங்கள் எடுத்து வச்சுக்கணும். இப்படி 6 பட்டி துண்டுகள். அது என்னத்துக்குன்னு சொன்னால், சில நேரங்களில் மையத்தினுடைய வாய் திறந்திருக்கும், அதை கட்டுவதற்கு. இது நாடி கட்டின்னு சொல்லுவாங்க. இப்படி கட்டுவது மார்க்கம் கிடையாது. இந்த மையத்து அலங்கோலமாக இருக்கும் என்பதற்காக வேண்டியே நாங்கள் இதை கட்டுகின்றோம். இல்லாவிட்டால் கட்ட வேண்டிய அவசியமே இல்லை. அடுத்து இந்த 2 கால்களும் அகன்றிருந்தால் அதை கட்டுவதற்கு, அடுத்து தலைப்பகுதியை கட்டுவதற்கு, கால் பகுதியை கட்டுவதற்கு இடுப்புக்கு 2 பகுதி. உதாரணமாக இப்போ கஃன் புடவை, கஃன் புடவை நான் இந்த மையத்துக்கு ஏற்ற மாதிரி, பொம்மைக்கு ஏற்ற மாதிரி வெட்டியே கொண்டாந்துக்கிறேன். இப்படி கஃன் புடவை 3 வெள்ளை புடவையை சொல்லப்பட்ட மாதிரி 3 வெள்ளைப்புடவை, ஒரே அளவிலான வெள்ளைப்புடவையை நாங்கள் ஒன்றன் பின் ஒன்றாக வச்சு, இது அளவெடுத்து ஒன்றன் பின் ஒன்றாக வச்சு இப்படி சுற்றணும். 2 பட்டி துண்டோடு இப்படி சுற்றி வைக்கிறது சும்மா, அல்லது பாயோடு சேர்த்தும் சுற்றி வைக்கலாம். பாயோடு சேர்த்தும் சுற்றி வைக்கலாம். இப்போ நாங்கள் மையத்தை கஃன் செய்யும் போது என்ன செய்யணும்னு சொன்னீங்கன்னா, கொஞ்சம் பிடிக்கும், நாங்கள் மையத்தை கொஞ்சம் வலது பக்கமாக கொஞ்சம் இப்படி சரிக்கிறது. சிம்பிள் வேலை. இதுக்கு ஒரு ஆள் உதவிக்கு இருந்தால் போதும், ஒரு ஆள் இல்லாட்டி 2 ஆள் இருந்தால் தேவை. இப்படியே நாங்கள் சொருகணும். எவ்வளோ லேசின்னு பாருங்கள். இப்படி சொருகுறது, இப்படி சொருவி இதை முள்ள வைக்கிறது, வச்சு இடது பக்கமாக நான் எடுக்கிறது. அந்த சொருவினதை இந்த முள்ள மெதுவாக எடுக்கிறது. இப்படி லேசாக சொருவி எடுக்கலாம். எடுத்ததுக்கு பின்னால் இந்த உடுப்போல் சரிப்படுத்தி கொள்ளணும். இங்கே எப்போ பார்த்துக்கொள்ளணும் சரியா. அப்போ நாங்கள் எடுக்கக்கூடிய நேரத்தில் அளவு கூட தான் நம்ம எடுப்போம். ஒரு அடி கூட இஞ்சல ஒரு அடி கூட, ஒரே அளவு, உயரம், நீளமெல்லாம் நான் சொன்ன இப்படி அளக்கிறேன்னு சொல்லிட்டு இந்த அளவுக்கு 3 வெள்ளைப்புடவை, அவ்வளோதான். 3 வெள்ளைப்புடவையால் சுற்றி இருக்கிறேன். பட்டி 2 துண்டு இங்கே நடுவில் வச்சிருக்கிறேன். ஏன்?
இல்லாட்டி போட்டு கொண்டிருக்கணுமே பட்டியை நாங்கள் அதுக்காக வேண்டி அதை வச்சு இப்படி சுற்றியோம். இப்போ என்ன செய்யணும்? இப்போ கஃபன் செய்ய போகிறோம். எவ்வளோ லேசான மெத்தடின்னு பாருங்கள். கஃபன் செய்யும் போது நாங்கள் என்ன செய்யணும்? வலது பக்கம் உள்ள இந்த கஃபன் துணியை எடுத்து முகத்தை மறைக்கா வண்ணம் நாங்கள் சுற்றணும். முகத்தை இப்படி மறைக்கா வண்ணம் இப்படி சுற்றி கொள்ளணும். இப்படி சுற்றுறது. சுற்றிட்டோமா? இப்போ நாங்கள் என்ன செய்யணும்? இந்த இடது பக்கத்தில் உள்ளதையும் எடுங்க, வலது பக்கத்துக்கு கொண்டு வரணும். லேசி தரையானம் கொண்டு வரும்போது இங்கே கொஞ்சம் கவனிக்க வேண்டும். இப்படி கொண்டு வரும்போது ஏற்கனவே ஒரு மறைவான துணி ஒன்று இருக்கின்ற அதை நாங்கள் எடுத்துட்றேன். முள்ள எடுத்துட்றேன். இப்போ தேவைப்படாது. எடுத்து இதை சுற்றணும். எல்லா நிலையிலும் மறைவான பகுதி எங்களுக்கு விளங்கக்கூடாது. அப்படி தான் நான் செஞ்சையும் காட்டினேன். இப்போ ஒரு துண்டை தான் நாங்கள் சுற்றிருக்கிறோம். இதில் கொஞ்சம் கவனிக்க வேண்டிய விடயம் என்னன்னு சொன்னீங்கன்னா, ஜனாசாவுடைய உள்புடவையில் நாங்கள் எங்களுடைய வாசனை திரவியங்களை பூசிக்கொள்ளணும். வெளிப்புடவையில் நாங்கள் பூசினா மஞ்சள் அசிங்கமாக இருக்கும். அப்போ நாங்கள் அந்த அந்த அத்தர் எல்லாத்தையும் பூசினத்துக்கு பின்னால் ரெண்டாவது துணியை நாங்கள் என்ன செய்யணும்? அதே மாதிரி சுற்றுறது. அதே மாதிரி முகத்தை வச்சுட்டு மற்றதை இப்படி சுற்றுறது. இது யாருக்கு தானே இல்லை? இப்படி சுற்றுறது. 3 சுற்றுக்களாக சுற்றணும். மூணாவது சுற்று. மூன்று சுற்றுக்கு பின்னால் நாங்கள் என்ன செய்யலாம்னு சொன்னால், எங்களுக்கு கால் பகுதியை கட்டி விடலாம். எப்படி இப்படி கால் பகுதியை என்ன செய்யலாம்? கட்டலாம். அது ப்ராப்ளம் ஒன்று இருக்காது. லேஸ் கிட்ட போட்டால் நல்லா இப்படி போட்டு இந்த மாதிரி. அடுத்து இந்த 2 நடுப்பகுதியை நம்ம கெட்டலாம். லேஸ் கெட் இப்படி போட்டுறது. அதையும் எங்களுக்கு கெட்டிக்கொள்ளலாம். அதுலேயும் எந்த பிரச்சனையும் இருக்காது. அடுத்து இந்த முகத்தை கஃபன் செஞ்சதுக்கு பின்னால் என்ன செய்யறது? கொஞ்சம் நேரத்துக்கு வைக்கணும்னா மக்கள் பார்க்குறதுக்காக வேண்டி. அல்லது என்ன செய்யணும்னு சொன்னால், முகத்தை மறைச்சிட்டு ஜனாசாவை எடுத்து செல்லணும். இப்போ முகத்தை மறைக்கிற எப்படி? அதே ஸ்டைல் தான். பாரு, ஆரம்ப துணி இது. ஆரம்பத்தில் அதை இந்த ஆரம்ப துணி அதை இப்படி போடுறது. ஏற்கனவே ஆரம்பத்தில் 2வது துணி இங்கே வந்துச்சு, அதை இங்கே போடுறது. அதுக்கு போல் 2வதுல அதை போடுறது. அதுக்கு போல் ஏற்கனவே 2வதுல அந்த இடத்துல வந்தது இப்படி சுற்றுறது. 3வதுல வந்தது இப்படி சுற்றுறது. சுற்றினா எவ்வளோ லேசின்னு பாருங்கள் கஃபன் செய்கிறதுக்கு. டொஃபி தாழ்மாய் சுற்றுறது. அப்படித்தான் டொஃபி திண்டிருப்பீங்க. இதை இதுக்கும் லேஸ் கட்டி வந்து போடுறது. இப்படி செய்தால் கஃபன் விஷயம் முடிவடைந்து விடும். யாருக்கு இது கஷ்டம்? இது நான் கேட்குறேன். யாருக்குமே கஷ்டம் இல்லை. அப்போ கஃபன் செய்தால் சிலர் என்ன நினைக்கின்றார்கள் என்று சொன்னால், யாருக்கும் காட்டக்கூடாது என்று நினைக்கின்றார்கள். அப்படி அல்ல. கஃபன் செய்தால் யாருக்கும் என்ன செய்யலாம்? காட்டலாம். ஆனால் காட்டக்கூடாதுன்னு இல்லை. கஃபன் செஞ்சால் யாரும் காட்ட மாட்டாங்க, போயிடுவாங்க. அப்படி இல்லை. அடுத்து குளிப்பாட்டும் போது முக்கியமாக கவனிக்க வேண்டிய விடயம் என்னன்னு சொன்னீங்கன்னா, எங்கள்கிட்ட குளிப்பாட்டும் போது கத்தரிக்கோல் இருக்க வேண்டும். கத்தரிக்கோல், அடுத்து என்ன 2 க்ளவுஸ், அடுத்து அளக்கிற டேப் நாங்கள் பார்த்தோம், பிளாஸ்டர், காட்டன் வூல், அதே போல் அத்தர் பாட்டில், கோப்பை, ஸ்பஞ்ச், சேஃப்டி பின், அதே போன்று எங்களுக்கு தெரியும் அந்த என்ன மாஸ்க் தேவைப்படும். இது இந்த மாதிரி மாஸ்க், சோப், கற்பூரம், இவைகளை எல்லாம் நாங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும். ஆக சங்கைக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இதுவரை ஒரு ஜனாசாவை எப்படி குளிப்பாட்ட வேண்டும், ஒரு ஜனாசாவுக்கு எப்படி கஃனிட வேண்டும் என்ற முறையை ஓரளவுக்கு நாம் தெரிந்து கொண்டோம். இதன் பிரகாரம் செயல்படுத்த வல்லவன் அல்லாஹ் நம் அனைவர்களுக்கும் தௌஃபீக் செய்ய வேண்டும் என்று வேண்டியவனாக என் நுரைக்கு திரையிடுகின்றேன்.
வ ஆஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.